பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய நம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆன்றோரே, சான்றோரே, என்னை போன்றோரே, அறிவான குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் அருண்குமார் மன்னன், பள்ளி ஆசிரியர். அனைவருக்கும் வணக்கம். நான் ரஞ்சினி சரவணன், பள்ளி ஆசிரியர். நம் தமிழ் குழந்தைகளுக்கு பாதை அமைத்து தருகிறேன். அகரத்தோடு அக்கறையாய் அரிச்சுவடி ஆரம்பித்து தமிழ் உணர்வு மாறாமல் இந்த தமிழ் ஜெர்சி பள்ளி தன்னார்வல நிறுவனத்தை தொடங்கி இந்நாள் வரை சீரும் சிறப்புமாக கல்வி பணியாற்றி வந்திருக்கும் நம் பள்ளி நிறுவனர் திரு மணிகண்டன் சிவசுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து பாட இருக்கிறோம். தமிழ் மொழியே தாயாக நினைத்து வாழ்த்தும் வழக்கம் நம்மிடம் எப்பொழுதும் உண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் நீதாவது எங்கும் காணோம். அடுத்து நம் தமிழ் பள்ளி குழந்தைகள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவார்கள். பாடும் குழந்தைகள் சவான் ஆல்கி, சாய் விஜயகுமார், ரித்தி ராம்குமார், சேதுராவா அருணாச்சலம், வர்ஷித், திகழனியன், சுதீக்ஷா, மதுஸ்ரீ கணேஷ், தக்ஷின், சாய் பிரஜித், சேதுராம சுப்பிரமணியன். ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எழுதி நிற்கவும். நமது பள்ளியில நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா? அதுல ஒரு ஆசிரியர் ரொம்ப நாளா நெடுங்காலமா நம்மளோட இருக்காங்க. அதனால இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கோம்னா, அவங்க கையால குத்து விளக்கு ஏற்றி வச்சு நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நம்ம திருமதி மஞ்சு பார்கவி அவர்களை மேடைக்கு குற்று விளக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர் மஞ்சு வாங்க. அது 2016-17 ஆண்டில் திரு மணிகண்டன் சிவசுப்பிரமணியன் என்ற தன்னார்வலர் குழுவால் தொடங்கப்பட்டது. நமது அடுத்த தலைமுறை குழந்தைகளை நமது தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ளவும் அது தொடங்கப்பட்டது. சங்கம் வைத்து மொழி வளர்த்த தமிழர்கள் நம் முன்னோர்கள். வளர்த்த தமிழை அழிக்காமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லும் மிகப்பெரிய பொறுப்பை தோளில் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் இங்கிருக்கும் நிர்வாகிகள் குழு மற்றும் அனைத்து தன்னார்வலர்களும் உரிமையோடும் அன்போடும் வரவேற்புரை அளிக்க வருமாறு அழைக்கின்றோம். நண்பர் மணிகண்டன் சிவசுப்பிரமணியன், நமது தமிழ் பள்ளியின் நிறுவனர். நன்றி மக்களே. கேக்குதுங்களா? பின்னாடி கேக்குதுங்களா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிக் கொண்டிருக்கும் இடத்தில் நம் தமிழ் மொழியின் மேன்மை புரிந்து தம் பிள்ளைகள் அதை கற்க வேண்டிய அவசியம் அறிந்து 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை ஒரு சிறு சலசலப்பும் இல்லாமல் தங்களது விடுமுறை நாட்களிலும் கூட தம் குழந்தை செல்வங்களின் கல்விக்காக
பொன்னான நேரத்தை செலவழித்து எங்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்து உற்சாகம் தந்து கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் நண்பர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தங்களது சொந்த வேலைகளை கூட துரித கதியில் செய்துவிட்டு அடுத்த வாரம் வகுப்பில் நடத்தவிருக்கும் பாடங்களுக்காக வார நாட்களில் தயார் செய்து வார இறுதிகளில் 3 மணி நேரமும் வருடத்திற்கு நூற்றுக்கணக்கான மணி நேரங்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தன்னார்வலர்களாக உழைத்து தாம் அறிந்த தமிழ் மொழியை அதன் இனிமையை தங்களால் இயன்றவரை தங்களின் அடுத்த தலைமுறைக்கு தந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆசிரியர்களுக்கு உறுதுணையாய் இருந்து ஒருங்கிணைப்போம் மேற்பார்வையும் செய்து பல நாட்கள் பகலில் தங்களது அலுவலக பணிகளை செய்து முடித்த பின்னரும் இரவு மிக நீண்ட நேரங்கள் திட்டமிடல்களில் ஈடுபட்டு பள்ளியை வெற்றிகரமாக வழிநடத்தி செல்லும் என்னுடைய அருமை நண்பர்களான நிர்வாக குழுவை சேர்ந்த திரு மணிகண்டன் கனகசபை, திரு அருண்குமார் சுப்பிரமணியம், திரு சுந்தரராஜன் ரங்கராஜன், திரு கோகுலகிருஷ்ணன் ஹேமச்சந்திரன், திரு வீரபத்ரன் சுதாகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மேடை களத்தில் பெருமை கொள்கிறேன். இந்த சிறு நாளை சிறப்பான நாளாக காத்துக் கொண்டிருக்கும் இன்றைய விழாவின் நாயகர்களான நம் வீட்டு சிறு தெய்வங்களை, நம் பள்ளியின் மாணவ மாணவியர்களை மனதார வரவேற்கிறேன். சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள். தங்களின் சிறு சிறு உதவிகளால், வழிகாட்டுதலால், எண்ணங்களால் நம் பெருவெற்றிக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் தன்னார்வலர்களையும் ஓவியம் மற்றும் நடன நாடக பயிற்சியாளர்களையும் இங்கு கூடியுள்ள அனைத்து விருந்தினர்களையும் நான் மனதார வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் பள்ளி கடந்து வந்த பாதையும் இன்றைய நிலையம். கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் எனக்கு தமிழ் பள்ளி தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய பின் முதலில் இலவசமாக இடம் கிடைக்குமா என்று கோயில்கள், குருத்வாரா, சர்ச்சுகள் என்று இடம் தேடி நான் அலைந்து கொண்டிருந்தேன். எப்படியும் 30 முதல் 40 இடங்கள் வரை அடைந்திருப்பேன். ஒன்றும் பலனில்லை. அந்த நேரத்தில் ஜெசிசிபியில் தமிழ் பள்ளி தொடங்க வேண்டிய அவசியத்தையும் அதில் எனக்கு உள்ள சிக்கல்களையும் விளக்கி வேன் விங்கல் அவென்யூவில் 20 வருடங்களாக வசித்து வரும் தமிழரான ரியாஸ் வாகித் அவர்களை தொடர்பு கொண்டேன். அவரிடம் உதவி கேட்டேன். அவரது தொடர்புகளை வைத்து சில பல இடங்களுக்கு என்னை அழைத்து சென்றார். அதுவும் பெரிதாக பலனளிக்கவில்லை. பின்னர் இறுதியாக எனது பணியிடத்திற்கு அருகே உள்ள அமைந்துள்ள சூப்பர் ஸ்டைல் சலூனுக்கு மேல் ஒரு காலியிடம் இருப்பதாகவும் அதில் ஒரு வகுப்பு நடத்த முடியும் என்றும் ரியாஸ் வாகித் மூலமாக அறிந்து கொண்டேன். பின்னர் அதன் உரிமையாளர் சூப்பர் ஸ்டைல்ஸ் ஓனர் உமர் அவர்களை தொடர்பு கொண்டு அங்கு தமிழ் பள்ளி நடத்த அனுமதி கேட்டேன். நாங்கள் அந்த நிமிடம் வரை எந்த ஒரு பணமும் பெற்றோர்களிடமிருந்து பெறவில்லை. ஆகையால் எங்களிடம் எந்த பொருளாதார வசதியும் இல்லை. அதனால் உங்களது இடத்தை எங்களுக்கு ஒரு வருடம் உபயோகப்படுத்துவதற்கு எவ்வளவு குறைந்த விலையில் அவரால் இந்த இடத்தை பெற முடியும் என்று வினவினேன். அவர் ஆனால் பெரிய மனது வைத்து இலவசமாக அந்த இடத்தை நமக்கு ஒரு வருடம் உபயோகப்படுத்த தந்தார். இந்த தருணத்தில் உமர், சூப்பர் ஸ்டைல்ஸ் ஓனர் உமர் மற்றும் ரியாஸ் வாகித் வேன்விங்கல் அவென்யூவில் வசிக்கிறார். அவரை நினைவு கூற விரும்புகிறேன். அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷங்களை. ரியாஸ் வாகித்தை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவர் பொதுவாக நிகழ்ச்சியெல்லாம் கூப்பிட வருஷம் நான் கூப்பிட வரமாட்டாரு. அவர் ரொம்ப எளிமையான மனிதர், வரமாட்டேன்னு சொல்லுவாரு. பட் அவர் பண்ற நிறைய உதவிகளை பத்தி சொல்லணும். அவர் நம்ம மக்கள், நம்ம எல்லாம் இருக்கிறோம், நம்மள பெரும்பாலானவர்கள் இந்த நாட்டுடைய குடிமகன் கிடையாது. நமக்கு இங்க எந்த ஓட்டுரிமையும் கிடையாது. மாநில தேர்தல்களையோ இல்ல மத்திய தேர்தல்களையோ ஓட்டுரிமை எதுவும் கிடையாது. ரியாஸ் வாகித் ஒரு போராட்டம் சைலண்டா பண்ணிட்டு இருக்காரு. என்ன போராட்டம்னா, நம்மள மாதிரி குடி
இன்னைக்கு நமக்கு இந்த பள்ளி நடக்கிற இடத்துலயோ சில பள்ளிகள் நம்ம ரெகுலர் ஸ்கூல் நடக்கிற இடத்துல நிறைய சிக்கல்கள் வந்து சிட்டியோடைய பள்ளி நிர்வாகத்திலிருந்து வருது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. இப்ப நம்மள மாதிரி ஆளுங்களை ரெப்ரசன்டேஷன் பண்ண நம்மள மாதிரி ஒரு ஆள் உருவாக்கி தேர்தலில் நிற்கிறதுக்குள்ள அவங்க ராஜா ஆயிடுவாங்க. நமக்கு அப்போ பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். அதனால நம்மள மாதிரியாப்பட்ட மக்கள், குடியுரிமை இல்லாத மக்களும் லோக்கல் எலெக்ஷன்ல ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. இதை நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணுங்க. உங்களால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்யுங்க. அது நம்மள மாதிரி மக்களுக்கு பெரிய பலன் அளிக்கும். அதுக்கு ஒரு கரகோஷங்கள். அடுத்ததாக பள்ளி நடத்துவதற்கு இடம் கிடைத்தாகிவிட்டது. பள்ளி நடத்துவதற்கு போதுமான அளவு மாணவர்கள் மற்றும் பணி செய்வதற்கு போதுமான அளவு தன்னார்வலர்கள், நிர்வாகிகள் அனைவரும் தேவைப்பட்டனர். அதற்கு சில மாதங்கள் முன்னதாக நாம் தொடங்கிய தமிழ் ஜெர்சி வாட்ஸ்அப் குழுமத்தில் விளம்பரம் செய்து இந்த நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களை விண்ணப்பத்தின் அடிப்படையில் நியமித்தோம். அன்று எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் முன்வந்த எனது நண்பர்கள், என்னுடன் கடந்த 8 ஆண்டுகளாக பயணித்து வரும் நிர்வாக குழுவினர் மணிகண்டன், சுந்தர், கோகுல், வீரா மற்றும் அருண் அனைவரும் தரவொலிகள் 8 வருடமாக பயணிச்சுட்டு இருக்கோங்க. இந்த நேரத்தில் முன்னாடி இந்த அணியில இருந்த 2 பேர் இப்ப இந்தியாவில் போன ஒரு 2 பேரை நினைவு கூற விரும்புகிற ராஜசேகர் வேலுசாமி மற்றும் பாலமுருகன் சம்பத்குமார் ஒருத்தர் தொடர்ந்து எங்களோட இருந்தாங்க. இப்ப அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு தரவொலிகள். அடுத்தது முதல் வருடம் தொடங்கி நடத்தியாச்சு. மேல ஒரு சின்ன அலுவலகத்துல நம்ம பள்ளியை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் சில வாரங்களே நமக்கு 2வது இடம் தேவைப்படுது. அந்த 2வது இடம் தேவைப்படும் போது சிவிசாப் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிற பாலாஜி அப்படிங்கிறவரு அப்பனாம சார் பக்கத்தில் சிவிசாப் நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் உதவி கேட்டோம். அவரு 2வது அவர் அலுவலகத்துல ஒரு அறையை நமக்கு ஒதுக்கி கொடுத்து நமது 2வது வகுப்பு தொடங்குவதற்கு உறுதுணையா இருந்தாரு. இந்த நேரத்தில் பாலாஜி நினைவு கூற விரும்புகிறோம். அவருக்கு ஒரு கரவொலிகள். சிவிசாப் உரிமையாளர். அந்த வருடம் முடிந்துவிட்டது. 2வது வருடம் நமக்கு 200 மாணவர்களை தாண்டிட்டாங்க. அந்த இடம் பொட்டல. அதனால நம்ம PS23 மகாத்மா காந்தி பள்ளிக்கு சென்றோம். 2வது வருடம் ஆண்டு விழா அன்று பேச்சு போட்டி, பழமொழி, திருக்குறள் ஒப்புவித்தல், ஆத்திச்சூடி மற்றும் வினாடி வினா ஆகிய போட்டிகளை நடத்தினோம். ஆனால் நேரமின்மை காரணமாக சில போட்டிகளில் குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே பங்கு பெறும் சூழ்நிலை இருந்து வந்தது. ஆகையால் நிர்வாக குழுவினர் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றாக கூடி முடிவெடுத்து 3வது வருடம் முதல் அனைத்து மாணவர்களும் அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெறும் வகையில் திறனாய்வு திருவிழா என்ற ஒன்றை ஆரம்பித்தோம். 3வது வருடத்திலிருந்து இந்த வருடம் வரை திறனாய்வு திருவிழா ஆண்டு விழாவுக்கு 2 மாதம் முன்னதாக நடத்தி வருகிறோம். அதுல அனைத்து வகுப்புகளிலும் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களுடைய தமிழ் திறமையை காட்டுவதற்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்துள்ளோம். 5வது ஆண்டாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருஷம். அடுத்ததா திறனாய்வு திருவிழாவில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் விழாவின் இறுதியில் பரிசு வழங்குவோம் என மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது வருடம் பள்ளியில் சதுரங்கம் மற்றும் அபாகஸ் ஆரம்பிச்சு நடத்தினோம். இந்த வருடம் ஓவிய வகுப்பும் சிறு குழந்தைகளுக்கு நடத்தப்பட்டது. இந்த வருடத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் முதல் முறையாக நமது பள்ளியில் 2 மாணவிகள் நித்யஸ்ரீ சோபனா மற்றும் சாசா ஜோ ஜஸ்டின் அவர்கள் 8வது வகுப்பு முடித்து தமிழ் கல்வியில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு பட்டமளிப்பு விழா இன்று நடக்க உள்ளது. மற்றும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் நித்யஸ்ரீ சோபனா நமது பள்ளியில் இருந்து முதல் முறையாக பைலிங்குவல் சீல் என்று சொல்லப்படுகிற 2 மொழி முத்திரை தேர்வு எழுதியுள்ளார். அவர் தேர்ச்சி பெற்ற பின் நமது பள்ளியில் படித்து 2 மொழி முத்திரை வாங்கிய முதல் மாணவியாவார். 2 மொழி முத்திரை தேர்வு 11வது வகுப்பிற்கு மேல்தான் எழுத முடியும். நித்யஸ்ரீ சோபனாவின் அனுபவத்தை வைத்து அடுத்த வருடம் முதல் குழந்தைகளுக்கு நமது பள்ளியிலேயே 2 மொழி முத்திரை தேர்வுக்கான பயிற்சியும் இனி வரும் வருடங்களில் அடுத்த ஆண்டு தொடங்கி கொடுக்கப்படும்.
சென்ற வருடம் முதல் நமது பள்ளியில் படித்து முடித்த மற்றும் படித்துக் கொண்டிருக்கும் மாணவிகள் நமது பள்ளியிலேயே தன்னார்வலர்களாகவும் பணியாற்றுகின்றனர். அவர்களுக்கு தற்போது நமது பள்ளியில் இருந்து தன்னார்வலர் சான்றிதழ் கொடுக்கின்றோம். அடுத்த வருடம் முதல் அடுத்த வருடம் முதல் நமது பள்ளியில் இருந்து இந்த வருடம் வரை படித்துக் கொண்டிருக்கும் தன்னார்வலர் சான்றிதழை தாண்டி அமெரிக்க அதிபரின் தன்னார்வலர் சான்றிதழ் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வருடம் முதல் பள்ளியில் தன்னார்வலராக பணிபுரியும் ஆசிரியர்கள், அப்புறம் என்டிவி சொல்லப்படக்கூடிய நான் டீச்சிங் வாலண்டியர்ஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே அடுத்த வருடம் முதல் அமெரிக்க அதிபர் கையெழுத்து போட கொடுக்கும் வாலண்டியர் சர்டிபிகேட்டை நம்ம வாங்கி கொடுக்கிறதுக்கு கோகுலகிருஷ்ணன், மணிகண்டன் மற்றும் வீரபத்ரன் எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நமது பள்ளியில் பணி செய்து அனுபவ சான்றிதழை வைத்து குறைந்தபட்சம் 10 ஆசிரியர்கள் இந்த வருடம் வரை பப்ளிக் ஸ்கூல் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் வரை அனுபவ சான்றிதழ் வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் மட்டும்தான் கொண்டு வந்தோம். இந்த வருடம் முதல் பணி செய்து வரும் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு அனுபவ சான்றிதழ் வருட இறுதியில் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக கடந்த 8 வருடங்களாக நீங்கள் அனைவரும் ஆதரவு நல்கியது போல் இனி வரும் அனைத்து ஆண்டுகளிலும் தொடர்ந்து தங்களின் பேராதரவை தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.